நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஸ்ருதி வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாமே, என்னாச்சு? தொண்டை அவுட்டா? லைட்டாக கட்டியிருக்கு. லைட்டா. ஸோ அதுக்கு இவ்வளோ சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்கேன். இதுதான்டா தொண்டை அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம போய் அந்த போரில் வந்து நம்ம கலந்து என்ன முடிஞ்சதோ நம்ம பண்ணுவோம். அதுதான் ஸ்பிரிட். வே டு கோ. தேங்க்யூ. ரோஹிணி, உன்னோட ஸ்பிரிட்டை ஃபுல்லாக வச்சுக்கோ. நடந்துட்டு ஓடின்ற ரோஹிணி. கிரேட். அழகாக பாடினீங்க, நல்லாவும் பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் பிச்சை கூட வச்சு பாடியிருந்தா எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்ல எதிர்காலம் இருக்குது. வாழ்த்துக்கள். ரோகிணி என்ன சொல்கிறான்னா, தொண்டை நல்லா கட்டிக்கிச்சு, சுருதி குறைச்சன் சாரு, 2 நாள் போனாக்கா ஒசத்தி போடுவேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன்.
ரோஹிணி ரொம்ப நல்லா பாடிருக்க, ஸ்ருதி தான். பட் நீங்கள் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டு. சில சங்கதியெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடிருக்கீங்க. சில நோட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்காகவே நான் ஸ்டார் கொடுக்குறேன். ரோஹிணி, இதை முன்னாடி ஒரு தடவை கூட நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் எதுக்கு அப்படி ஒரு ஸ்ருதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? பட் தொண்டை கட்டி இருக்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 1 ஃபுல் டோன் இல்லை செமி டோன் ஹை பண்ணால் நீங்கள் ரொம்ப மேலே இல்லையே அதில். ஒரு ஃபுல் டோன் கொடுத்து ஹை பண்ணி பாருங்க. கால தழுவேனுக்கும் கனகமணி கொலுசு அம்மா. எப்படி இருக்கு பாரு. ஒரு லைன் வரும், இல்லை இதுதான் ஹையஸ்ட் நோட் அதில். பட் ஃபுல் சரணம் பாடும்போது அந்த எனர்ஜி. மீதியெல்லாம் கீழே தான். அது எல்லாமே கீழே தானே இருக்குது. அந்த ஒரு நோட்டுக்காக நீ அந்த பாட்டோட லைஃப்பை விட்டு கொடுத்தேன்னு தான் நான் சொல்லுவேன். ரோஹிணியோட குரலில் சங்கதியெல்லாம் ரொம்ப அழகாக பேசும். ஏன் ட்ரை பண்ணல? நீ விட்டுருக்க கூடாது இல்லையா? மாங்குயில பூங்குயில ஒரு சங்கதி இருக்கு இல்லையா? அது ஏன் விட்டுட்டேன்? அது அந்த பாட்டுக்கு ரொம்ப அந்த இடம் எல்லாரும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடம். ட்ரை பண்ணாது. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேளு. எவ்வளோ அழகாக வந்தது பாரு. அதெல்லாம் விட்டுட்டேன் நீ. கஷ்டமாக இருக்கு எனக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்துருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ரோஹிணி, சாங் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இருந்தது. ஸோ தட் ஸ்கேம். வாழ்க்கை கூட போராடுற உன்னுடைய ஸ்பிரிட்டுக்காக அண்ட் உன் கூட இருக்கிற இந்த கிரேட் மியூசிஷியன்ஸ்க்காக ஒரு ஸ்டார்.